திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வைத்த பசுபாசமாற்றும் நெறி வைகி பெத்த மரமுத்தனாகி பிறழ்வுற்று தத்துவமுன்னி தலைப்படாதவாறு பித்தான சீடனுக்கு ஈய பெறாதானே. திருச்சிற்றம்பலம். பித்தான சீடனுக்கு ஈயாதீர் என்று கூறுகிறார் திருமூலர். வைத்த பசுபாசம் மாற்றும் நெறி வைகி என்ற பாடலை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஆணவ மலம் அனாதி காலமாக ஆன்மாவுடன் இணைந்து நிற்கிறது. சாதகன் அதை மாற்றும் வழியில் செல்ல வேண்டும். தன் மலங்கள் நீங்கி முத்தன் ஆகிவிட விழைய வேண்டும். உலகத்தோரின் இயல்பிலிருந்து மாறுபட்டு இருக்க வேண்டும். உண்மை பொருளை அவன் நாட வேண்டும். இவற்றை செய்யாதவனும் மனம் உறுதி இல்லாதவனும் ஆன ஒரு சீடனுக்கு ஞானத்தை ஒருபோதும் ஈயாதீர்கள் என்ற கருத்தை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வைத்த பசுபாசம் மாற்றும் நெறி வைகி என்று கூறுகிறார். இறைவன் உயிர்களின் மீது வைத்திருக்கும் பசு பாசம். பாசம் என்பது பந்தம், அறியாமை, ஆணவம், கன்மம், மாய ஆகிய 3 மலங்களால் ஏற்படும் ஒரு கட்டு. அப்படிப்பட்ட பந்தத்தை நீக்கும் வழியில் நிலை பெற்று உலகப்பற்று நீங்கி முக்தியை அடைந்தவனாய் குருவின் போதனைகளில் இருந்து விலகி மெய் உண்மைகளை, அதாவது தத்துவங்களை சரியாக ஆராய்ந்து அவற்றை சரியாக புரிந்து கொண்டு ஞான மார்க்கத்தில் செல்லாமல் பித்து பிடித்தவனை போல மனம் குழம்பி சரியாக புரிந்து கொள்ளாத சீடனுக்கு மெய்ஞானத்தை போதிக்க கூடாது. சுருக்கமாக சொன்னால் என்ன கூறுகிறது? உலகப்பற்றுகளை நீக்கி முக்தியடைய வழிவகுக்கும் உண்மையான ஞானத்தை மனம் குழம்பி அறியாமையில் மூழ்கி குருவின் போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சீடனுக்கு போதிக்க கூடாது. என்ன காரணம்? அவன் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ள மாட்டான் என்பதுதான். ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு காலத்தில் இமயமலை சாரலில் ஒரு புகழ்பெற்ற ஞானி இருந்தார். அவருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஞானத்தை பெறுவதற்காக கடுமையாக உழைத்து வந்தனர். ஞானியை ஒவ்வொரு சீடனின் தகுதியையும் புரிந்து கொள்ளும் திறனையும் அறிந்து அதற்கேற்பவே போதனைகளை வழங்குவார். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் ஞானியிடம் வந்து, சுவாமி, நான் என் வாழ்நாள் முழுவதும் உலக செல்வங்களை அனுபவித்து விட்டேன். இப்போது எனக்கு ஞானம் வேண்டும். தாங்கள் தான் எனக்கு அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். ஞானி அவரை உற்று பார்த்தார். அந்த செல்வந்தரின் கண்களில் இன்னமும் உலகப்பற்று அவருக்கு தெரிந்தது. அவர் மனம் அமைதியற்று பல விஷயங்களில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தார். ஞானி புன்னகைத்தார். மகனே, ஞானம் என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு பொக்கிஷம். அதை யார் வேண்டுமானாலும் அடைந்துவிட முடியாது. அதை பெற ஒருவனுக்கு தகுதியும் மனப்பக்குவமும் வேண்டும். உன் மனம் இப்போது குழப்பத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. உலகப்பற்றுகளால் நிறைந்திருக்கிறது. பித்தான சீடனுக்கு ஈயப்பெறாதானே என்று திருமூலர் சொல்வது போல, உன் மனம் தெளிவற்றிருக்கும் போது நான் போதித்தால் அது உனக்கு எந்த பலனும் தராது அப்பா என்றார். செல்வந்தர் புரியாமல் நின்றார். நான் மிகவும் செல்வந்தன். நீங்கள் கேட்கும் அனைத்தையும் தருகிறேன். எனக்கு ஞானத்தை மட்டும் தாருங்களேன் என்றார். ஞானி ஒரு கதை சொன்னார். ஒரு நதிக்கரையில் ஒரு பொற்கொல்லன் இருந்தான். அவன் தங்க நகைகளை செய்வதில் கை தேர்ந்தவன். ஒரு நாள் ஒருவன் அவனிடம் வந்து, என்னிடம் ஒரு அரிய மாணிக்கக்கல் உள்ளது. அதை ஒரு சிறந்த வைரமாக மாற்றி தர முடியுமா என்று கேட்டான். எவ்வளவு பித்தான வார்த்தை பாருங்கள். பொற்கல்லன் சிரித்து கொண்டான். ஐயா, மாணிக்கக்கல்லை வைரமாக மாற்ற முடியாது. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. மாணிக்கக்கல்லை மாணிக்கக்கல்லாகவே வைத்திருக்க முடியும். அதை மேலும் மெருகூட்டலாம். ஆனால் அதை வைரமாக என்றுமே மாற்ற முடியாது. அதுபோலவே உங்கள் மனம் இப்போதைக்கு மாணிக்கக்கல் போல் இருக்கிறது. அதை வைரமாக மாற்ற முயற்சிப்பது வீண். முதலில் நீங்கள் உங்கள் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். உலகப்பற்றுக்களை நீக்க வேண்டும். அப்போதுதான் ஞானம் என்னும் வைர ஒளியை உங்கள் மனம் உள்வாங்கிக் கொள்ளும் என்றார். அதுபோலவே வைத்த பசுபாசம் மாற்றும் நெறி வைகி பெத்தம் அறமுத்தனாகி உன் மனதில் இருக்கும் உலகப் பற்றுக்களையும் கர்ம வினைகளையும் அறியாமேனும் திரைகளையும் நீ நீக்க வேண்டும் அப்பா. அப்போதுதான் நீ முக்தியை நோக்கி செல்ல முடியும். பிறழ்வுற்று தத்துவம் உன்னி தலைப்படாதவாறு உன்னால் ஞான போதனைகளை சரியாகவே புரிந்து கொள்ள முடியாது.
உன் மனம் குழம்பி பித்து பிடித்தவனைப் போல இருப்பதால் உனக்கு இப்போது ஞானத்தை போதிப்பது வெறும் வீண் செயல்தான், வீணானது. முதலில் உன் மனதை சமாதானப்படுத்திக்கொள், பிறகு இங்கு வா, நான் சொல்கிறேன் என்றார். செல்வந்த ஞானியின் வார்த்தைகளை உணர்ந்தார். அவர் தன் செல்வத்தையும் உலகப் பற்றுக்களையும் ஒரு புறம் வைத்துவிட்டு மன அமைதியும் பற்றற்ற தன்மையும் பெற முயற்சி செய்தார். சில காலம் கழிந்தது. அவர் மனம் தெளிவடைந்தது. பற்றற்ற நிலையில் ஞானியிடம் திரும்பினார். அப்போது ஞானி அவருக்கு உண்மையான ஞானத்தை போதித்தார். வைத்த பசுபாசம் மாற்றும் நெறி வைகி பெத்தம் அறமுத்தன் ஆகி பிறழ் உற்று தத்துவம் உன்னி தடைப்படாதவாறு பித்தான சீடனுக்கு ஈயப்பெறாதானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.